ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு நர்சரிக்கு போனோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரிக்கு கொஞ்சம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்க்கலான்னு போனோம். ஆக்சுவலாக அந்த தொட்டி வந்து 200 ருபீஸுங்கிறாங்க. இண்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர்லாம் 150 அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. இவங்கக்கிட்ட எல்லா வகையான தொட்டி இருக்கும். அதுமாதிரி எல்லா ஸ்ப்ரே பண்ணுற எல்லா பாட்டில்ஸு எல்லாமே இருக்கும். அடுத்து இது வந்து 35 ருபீஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து இது 20 ருபீஸுங்கிறாங்க. இந்த சின்னது வந்து 20 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இண்டோர் பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இது வந்து 30 ருபீஸ்னு வச்சுருந்தேன், 50 ருபீஸ்னு வச்சுருந்தாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து விதைகள்லாம் அந்த அக்காட்ட எப்பயுமே நல்லாயிருக்கும். நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த வட்டம் லோட்டஸ் தான் வாங்கினோம். சரி வாங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வளர வந்து 90 டேஸ் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஊண்டி வச்சிட்டிங்க அப்படின்னா 90 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க. அடுத்து வந்து ஒரு காக்டஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது. இந்த கல் வாழை கல் ஆலுவேரா மாதிரி சொல்லுவோம்ல, அந்த இது தமிழ் எனக்கு என்னன்னு தெரியல. இதுதான் செம்மையாக இருந்தது. அதுக்கு மேலே குட்டி குட்டி பூ பாருங்கள், ரெட் கலர் எல்லோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து 300 ருபீஸ்னாங்க, இண்டோரில் வச்சுக்கிறது. அடுத்து வந்து இந்த பெரிய பேம்பு வந்து 1000 ருபீஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. செம்மையாக இருந்தது பார்க்கவே. இது புதுசுன்னு சொன்னாங்க, இப்போ வந்திருக்குன்னாங்க. 300க்கு 250க்கு அந்த ரேஞ்சுக்கும் இருக்குது, குட்டியாக இருக்குது. மற்றபடி இந்த அக்கா கிட்ட நிறைய இண்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய இதுவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான மண், உரம், ஃபெர்டிலைசர், எல்லா ஃபெர்டிலைசர்ஸுமே வச்சுருப்பாங்க. இந்த அக்கா கேட்டால் கொடுப்பாங்க. பைசா இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, நம்ம கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ. இந்த பிச்சிப்பூ வந்து நிறைய வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது பிச்சியோட கண்டு எல்லாமே. அடுத்து இது ஏதோ ஒரு மரமாக இருந்துச்சு, சரி நாங்களும் தொட்டு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி. இது வந்து குண்டு மல்லியும் வச்சுருந்தாங்க, அப்புறம் அடுக்கு மல்லியும் வச்சுருந்தாங்க. இது வந்து நான் வாங்குறப்ப 50 ருபீஸ்ன்னு தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 70 ருபீஸுங்கிறாங்க இந்த சம்மரில். சரி சம்மர் முடிஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அதிகமாக இருக்கனால வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மரில் முடிஞ்சோன்னே வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் இண்டோரில் வைக்கிறது பிளான்ட்டு. என்னை விட என் பையனுக்கு தான் ரொம்ப அதிகம், ஜாஸ்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இப்போ நச்சு பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட மரமும் இருக்குது, எல்லா வகையான மரமும் வச்சுருக்காங்க. இது வாழை, அப்புறம் தென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் மரமெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் இதெல்லாம். இந்த ரோஸ் தான் 150 சொன்னாங்க. நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த பிங்க்கும் இந்த ஒயிட்டுக்கு பதிலாக எல்லோ வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த சாமந்தி வந்து சூப்பராக இருந்தது, எல்லா கலரும் மிங்கிள் பண்ணி பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. ஒரு கண்டோட விலை வந்து 70 ருபீஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி கொஞ்சம் சம்மரில் ரொம்ப வெயிலாக இருக்குது, இதெல்லாம் வருதோ என்னமோ, கொஞ்சம் முடிச்சதுன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து இந்த பிளான்ட்டுமே இண்டோர் பிளான்ட்டு தான். இது வந்து 250 300 ரேஞ்ச் சொல்கிறாங்க. அடுத்து வந்து நாங்கள் என்ன செடி வாங்கினோன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த எல்லோ கலர் தான் வாங்கினோம். 150 சொல்லி 120 நான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த பிங்க்கும் அப்படி தான், நல்ல பெரிய செடி. இந்த ரேஞ்சுக்கு தருவாங்களா என்னன்னு மற்ற இடத்துல தெரியல. இது வந்து ஏபிஏ காலேஜுக்கு, பழனியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏபிஏ காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இது. ஸ்டாப்புமே அங்கே ஏபிஏ காலேஜ்னால் அங்கேயே இறக்கி விட்டு பக்கத்துலேயே இருக்குது, வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு லோட்டஸ் விதை வேறு வாங்கியிருந்தோம், அதுவுமே சூப்பராக இருந்தது. வளர 60 நாள் ஆகும்னாங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, மண் நெப்பி தண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக முக்கி வைங்க, அந்த டப்பு ஃபுல்லாக முக்கி வச்சிட்டிங்கன்னா வந்துருங்கிறாங்க. எப்படின்னு தெரில, போட்டு பார்க்கணும். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.